கருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். காலபுருஷனுக்கு முதல் ராசி நெருப்பு ராசி, நிலர் ராசி மேச ராசி. இந்த அதிபதியின் அகாரகன் செவ்வாய் பகவான். நீங்கள் தான் சூரிய பகவான் உச்சபலம் பெறும் மிகவும் சூட்சம் நிறைந்த ராஜயோகமான மிகவும் அற்புதம் படைத்த யோக ராசி. இந்த ராசிக்கு நாம் பார்க்கும் 27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரமான கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான அவதார நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தபடி தன்மைகள் என்று பார்க்கும் பொழுது உணவில் அதிக விருப்பமுடையவர்களாக இருக்கார்கள். தூக்கம் குறைவாக பெறுபவர்களாக இருப்பார்கள். வெளிப்படையாக சொற்களை பேசும் வண்ணம் பெற்றவர்கள். பொய் சொல்லி பொருள் சேர்ப்பில் சமர்த்தர். நிலையான புத்தி உடையவர். அரசினார் விரும்பப்படுவார். பரிசுகளை பெறக்கூடியவர். திடகாத்திரமானவராக இருப்பார். வஞ்சக மனமுடையவர். மார்பில் மறுவுடையவராக இருப்பார். வழக்கு பேசுவதில் திறமை உள்ளவர். கலையான உடல்வாகு உடையவராய் இருப்பார். மேலும் மக்களுக்கு தலைவனாய் இருப்பார். புகழ் உடையவராய் இருப்பார். கம்பீரம் உடையவராய் இருப்பார். அபிமானம் உடையவர். நல்ல அறிவாற்றலும் ஞானம் பெற்றவராய் இருப்பார். எப்படி தொழில் என்று பார்க்கும் பொழுது வழக்கறிஞர் பணி, ஆசிரியர் பணி மற்றும் மருத்துவர் பணிகளில் சிறந்து விளங்கும் தேவர்களாக இருப்பார்கள். இவருடைய நட்சத்திர அதிதேவதை என்பது அக்னி பகவான். 7 நாட்கள் கொண்ட தேவதை என்று அக்னி பகவானையே வைத்துக்கொள்ளலாம். இவர்கள் அக்னி பகவானை வணங்கும் பொழுது அக்னி பகவான் படத்தை வைத்து வீட்டு விரும்பும் யோகம் இன்னும் விருத்தியாகும். இவருடைய அதிர்ஷ்ட விலங்கு என்று சொல்வது பெண் ஆடு. ஆட்டிற்கு இவர்கள் புல் கொடுத்து வழங்கி வரலாம். ஆட்டை விட்டு வளர்க்கலாம். முடியாத பெண் ஆடு உருவம் பதித்த அந்த போட்டோவை வீட்டில் மாட்டி வைக்கலாம். அதை தொட்டு தொட்டு பார்க்கலாம். யோகம் வெறுத்து அடையும். மேலும் அதிர்ஷ்ட விருட்சம் என்று சொல்லும் பொழுது மரம் அத்திமரம். அத்திமரம் வளர்க்கலாம். முடியாதவர்கள் அத்திப்பழம் சாப்பிடலாம். அத்திப்பழம் மரம் போட்டோவை வெட்டி வைத்திருக்கும்போது டிபியாக இருக்கும்போது யோகம் விருத்தியாகும். இவருடைய அதிர்ஷ்ட பறவை பீகாக் என்று சொல்லக்கூடிய மயில். இவருடைய தொழில் நிறுவனம், இவருடைய கார் போன்ற நிறுவனங்களில் ஸ்தாபனங்களில் மயிலை எம்பலமாக வைத்துக் கொள்ளலாம். தொழிற்ஸ்தானங்களில் யோகம் வெறுத்தடையும். மேலும் மயிலிறகை வீட்டில் வாங்கி வைக்கலாம். யோகம் விருத்தடையும். முருகனுக்கு வழிபாடு அடிக்கடி சென்று வழிபடலாம். முடிஞ்சால் திருச்செந்தூர் அல்லது பழனி சென்று வழிபட்டு வரும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும். இவருடைய அதிர்ஷ்ட சித்திரை என்று பார்க்கும் பொழுது 2 சித்தர்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றார்கள். முதல் சித்தராக மேசராசி உள்ள கார்த்திகை 1ஆம் பாகத்துக்கு போகர் மகரிஷியே வருகின்றார். ஓம் ஸ்ரீம் கவாம் கிலாங் ஸ்ரீம் போகர் ரிஷியே நமக. ஓம் ஸ்ரீம் கவாங் கிலாங் ஸ்ரீம் போக மகரிஷியே நமக என்ற ஸ்லோகத்தை 21 முறை எவர் ஒருவர் சொல்லி வெளியில் செல்கின்றார். இது கார்த்திகை 1ஆம் பாகத்துக்கு எவர் ஒருவர் சொல்லி வெளியில் செல்ல அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையும் யோக வாழ்க்கையும் ஏற்படும். இவர் அடிக்கடி பழனி ஆவினன்குடி என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபடுவது 3வது திருப்பதி வழிபடும் பொழுது யோகம் பெருத்தடும். மேலும் அதே கார்த்திகை 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் நட்சத்திரம் அவது திருப்பரங்கண்டத்துள்ள மச்சமுனி சேத்திரை சென்று வழிபட்டு வரலாம். இதோ அவருக்கான மந்திரம். ஓம் ஸ்ரீம் ரம் டம் க்ரீங் ஸ்ரீ மச்ச முனிவரே நம. ஓம் ஸ்ரீம் ரம் டம் க்ரீங் ஸ்ரீ மச்ச முனிவரே நம என்ற மச்சமுனி சித்தரை வழிபட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கையை யோக அலைகள் அடித்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பொருளாதார மேம்பாடு ஏற்படும். மேலும் உங்களுடைய கர்மப்பதிவு, நீங்கள் செவ்வாயின் கர்மப்பதிவு பெற்றவர்கள், முன்கோபம் உடையவர்கள். உங்களுடைய கர்மப்பதிவின் தீர்த்து கொள்ள நீங்கள் யூனிபார்மில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, போலீஸ், மிலிட்டரி
துப்புரவு பணியாளர்கள் என்ற கீழ் மட்டத்திற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கை இந்த நட்சத்திரம் பொருளாதாரத்தை அடுத்த நிலைக்கு ஏற்படும். மேலும் உங்கள் உடம்பில் ஒற்றை தலைவலி, கால்சியம் உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒற்றத்தில் அடிக்கடி வரதான் இருக்கும். நீங்கள் உடம்பில் மருத்துவரின் ஆலோசனைப்படி கால்சியம் உணவு எடுத்துக்கொண்டால் யோகம் இன்னும் நீங்கள் விருத்தடையலாம். நீங்கள் பெரும்பாலும் 95% மேலே அந்த நட்சத்திரக்காரர்கள் பூர்வீக விட்டு வெளியூர் வெளிநாடு சரி செட்டில் கூட யோகம் ஏற்படும். இவர்கள் செவ்வாய் கர்ம பதிவை பெற்றவர்கள். அதிதேவனான அக்னி தேவனே உங்களுக்கு யோகமான கடவுளால் வருகின்றார். நீங்கள் திடீர்ந்து கோபப்படக்கூடியவர்கள், ப்ரெஷராகக்கூடியவர்கள். கோபப்படும் பொழுது நீங்கள் உணவில் வீட்டிற்கு காய்கறி வெட்டி கொடுக்கலாம், அல்லது ஒரு மரத்தை வெட்டலாம், அல்லது ஒரு விறகை வெட்டலாம். அந்த நேரத்தில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு கோபம் தாபம் குறையும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட கலை என்று சொல்லி ஒயிட் கலரை, வெள்ளை கலரை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு முருக வழிபாடு பண்ணுவது மிகவும் யோகம் விருத்தியாகும். நீங்கள் அடிக்கடி கிரிவலம் சென்று வழிபடலாம். கிரிவலத்தில் அதாவது வைகாசி பௌர்ணமி கிரிவலம், கிருத்திகை 1ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் நட்சத்திரம் உள்ளவர்களும் வைகாசி மாதம் கிரிவலம் திருவண்ணாமலை சென்று வழிபட்டுள்ளார். மேசராசியை பிறந்து கிருத்திகை 1ஆம் பாகத்தில் பிறந்தவர்கள் சித்திரை மாதத்தில் உள்ள பௌர்ணமியில் அண்ணாமலையாரை சென்று தரிசித்து வழிபட்டு வரலாம். யோகம் பெற்றிடம். உங்கள் அதிர்ஷ்ட பழம் என்று சொல்லும்போது அத்திப்பழம், அத்தி மரத்தையும் வளர்க்கலாம், அத்தி பழத்தையும் வளர்க்கலாம். அதன் மூலம் யோகம் உங்களுக்கு விருத்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். பஞ்சபூதங்கள் நிலஸ்தலம் என்பதால் நீங்கள் கோயில்களில் அங்கப்பிரச்சனம், அடிப்பிரச்சனை சொல்லி யோகத்தை விருத்தடைஞ்சு கொள்ளலாம். உங்களுடைய உணவு அதிர்ஷ்ட உணவு என்று பார்க்கும்பொழுது வற்றக்குழம்பு நீங்கள் சாப்பிட்லாம். வற்றக்குழம்பு மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். வற்றக்குழம்பு மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது உங்கள் நட்சத்திர நாளில் யோகம் பெருத்தடையும். ஆக மொத்தத்தில் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரர்கள் ஃபாலோ பண்ணி என் அப்பன் அருமக்கடல முருகப்பெருமானை அடிக்கடி நீங்கள் மனதார நினைத்து வந்து மச்சமுனி சித்தரையும் இந்த போகர் முனிவரை நினைத்து வந்து வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் பட்டு கோடீஸ்வர தனயோகம் பெறுவது நிதர்சனமான உண்மை.